ஒரு அமைதியான இரவில் சிறிய கிராமத்திற்கு அருகில் காட்டின் மேலே வானத்தில் ஒரு சிறிய ஒளி வேகமாக கீழே விழுந்தது. அது ஒரு நட்சத்திரம் விழுவது போல தோன்றியது. ஆனால் உண்மையில் அது வேறொரு கிரகத்திலிருந்து வந்த ஒரு சிறிய விண்கலம். அந்த விண்கலம் காட்டின் நடுவில் விழுந்து சற்றே சேதமடைந்து அமைதியாக நின்றது. அடுத்த நாள் காலை அந்த கிராமத்தில் வாழும் மீனா என்ற ஒரு சிறுமி காட்டுக்குள் சிறிய குச்சிகளை சேகரிக்க சென்றாள். திடீரென்று தூரத்தில் ஒரு விசித்திரமான பொருளை அவள் கவனித்தாள். அவள் மெதுவாக அதன் அருகே சென்றாள். கதவு சற்றே திறந்திருந்தது. ஆர்வமாக இருந்த மீனா மெதுவாக உள்ளே பார்த்தாள். அதன் உள்ளே ஒரு சிறிய ரோபோ தரையில் ஒரு மேசையின் கீழ் சிக்கி இருந்தது. மெல்ல அவள் உள்ளே சென்றாள். அப்போது அந்த ரோபோ அவளை திரும்பி பார்த்தது. அதை பார்த்ததும் மீனா பயந்து ஒரு அடி பின்னால் சென்றாள். அந்த நேரத்தில் ரோபோ மெதுவாக பேசத் தொடங்கியது. பயப்படாதே, நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்றது. மீனாவுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் அந்த ரோபோவின் குரல் மிகவும் அமைதியாகவும் நம்பிக்கையளிப்பதாகவும் இருந்தது. ரோபோ மீனாவிடம் இந்த மேசையை கொஞ்சம் தள்ளி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டது. மீனா சற்று யோசித்தாள். பின் தைரியம் வரவழைத்துக் கொண்டு மெல்ல முன்னே சென்று அந்த மேசையை நகர்த்த முயன்றாள். முதலில் முடியவில்லை. மீண்டும் முழு வலிமையுடன் தள்ளினாள். இறுதியில் மேசை சற்றே நகர்ந்தது. ரோபோ மெதுவாக எழுந்து நின்றது. நன்றி என்று ரோபோ சொன்னது. மீனா உடனே ரோபோவிடம் நீ யார்? உன் பேர் என்ன? எங்கிருந்து வர? என்று கேட்டாள். அதற்கு ரோபோ எனக்கு பேர் கிடையாது, என் எண் 092929 என்று சொல்லிக்கொண்டே அந்த விண்கலத்திலிருந்து வெளியே சென்றது. மீனாவும் அதை தொடர்ந்து வெளியே சென்றாள். நான் மிகவும் தூரத்தில் இருக்கும் ஒரு கிரகத்திலிருந்து வருகிறேன். நாங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சென்று அந்த கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். நான் உங்கள் கிரகத்தின் வளிமண்டலத்துக்குள் வந்தவுடன் ஒரு மின்னல் என்னை தாக்கியது. அதனால் என் விண்கலம் கட்டுப்பாட்டையிலிருந்து இங்கே விழுந்து விட்டது. இதை கேட்ட மீனா சிரித்துக்கொண்டே இது என்ன? உனக்கு பேர் இல்லையா? வெறும் எந்தானா? இங்கே எல்லோருக்கும் பேர் தான் இருக்கும். நான் உனக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறேன் என்று கூறி சிறிது நேரம் யோசித்த பிறகு இனிமேல் உன் பேர் லிந்தா என்றாள். உடனே ரோபோ லிங்கா, லிங்கா, அந்த பெயர் எனக்கு பிடித்திருக்கிறது. இதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். சரி, உன் பெயர் என்ன? ஹஹா, என் பேர் மீனா. மீனா, மீனா, நல்ல பெயர். ஹலோ மீனா. மீனா பிறகு ரோபோவிடம் கேட்டாள். நீ ஏன் இப்படி வித்தியாசமாக பேசுற? ஒரு மிஷின் மாதிரி பேசுற. உன்னால் எங்களை போல சாதாரணமாக பேச முடியாதா? முடியும், என்னால் அதுவும் முடியும் என்று சிறிது நேரம் அது ப்ராசஸ் செய்தது. பிறகு சொன்னது. ஹாய் மீனா, நீ எப்படி இருக்கிறாய்? மீண்டும் உன் உதவிக்கு நன்றி என்றது. அதை கேட்டதும் மீனா மகிழ்ச்சியாக சிரித்தாள். அந்த நாளிலிருந்து மீனா மற்றும் லிங்கா நல்ல நண்பர்களாகி விட்டனர். மீனா காட்டில் இருக்கும் அழகான இடங்களை லிங்காவுக்கு காட்டினாள். காட்டின் நடுவில் இருக்கும் ஒரு அழகான அருவியை காட்டினாள். காட்டில் உள்ள மின்னும் மின்மினி பூச்சிகளை காட்டினாள். பெரிய பள்ளத்தாக்குகள், வானத்தை தொடும் உயரமான மரங்கள் என பல இடங்களை அவள் காட்டினாள். மீனா ஒரு மானையும் ஒரு முயலையும் ஒரு மயிலையும் லிங்காவுக்கு இவர்கள்தான் என் நண்பர்கள் என்று அறிமுகப்படுத்தினாள். லிங்கா அந்த விலங்குகளை கவனமாக பார்த்தது. பிறகு ஒரு முயலுக்கு அருகே சென்று அதை தூக்க முயன்றது. ஆனால் முயல் உடனே தாவி ஓடிவிட்டது. அப்போது லிங்கா மிகவும் சீரியஸாக முயல்களுக்கு ரோபோக்கள் பிடிக்காது, அதை கவர ஏதேனும் நான் செய்ய வேண்டும் என்றது. அதை கேட்ட மீனா சிரித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் மீனா லிங்காவிடம் நீ எங்களைப் போல் சாப்பிடுவாயா? இல்லை, எனக்கு பசிக்காது, என்னால் சாப்பிடவும் முடியாது என்றது. ஆனால் மீனா ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து இதை ட்ரை பண்ணு என்றாள். லிங்கா அதை கடிக்க முயன்றது. ஆனால் அந்த வாழைப்பழம் அதன் மெட்டல் வாயில் மசிந்து போய்விட்டது. இன்னொரு நாள் நீ சிரிக்க மாட்டாயா? மக்கள் சந்தோஷமாக இருக்கும்போது சிரிப்பாங்க. நீ சிரிக்க மாட்டாயா என்று கேட்டாள். சிரிப்பு என்றால் என்ன? ஈ, இப்படிதான் சிரிக்கணும். மீனா பெரிய சிரிப்புடன் முகத்தை காட்டினாள். லிங்கா அதை காப்பி செய்ய முயன்றது. ஆனால் அதன் மெட்டல் வாய் சரியாக நகரவில்லை. அதற்கு பதிலாக அதன் கண்கள் வேகமாக பிளிங்க் ஆகின. அதை பார்த்த மீனா இன்னும் அதிகமாக சிரித்தாள். இறுதியில் லிங்கா ரோபோக்களுக்கு சிரிப்பது மிகவும் கடினம், எங்களுக்கு அது தெரியாது, மனிதர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்றது. பிறகு ஒரு நாள் மீனா லிங்காவை பற்றி தன் பெற்றோர்களிடம் கூறினாள். முதலில் அவர்கள் நம்பவில்லை. பின் மீனா அவர்களை அழைத்துச் சென்று லிங்காவை காட்டினாள். முதலில் அவளது அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் பிறகு லிங்காவின் செயல்களை கண்டு அவர்கள் லிங்காவுடன் நட்பாக பழக ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது மீனா லிங்காவுக்கு ஒரு உடைந்த சிறிய குடிசையை காட்டினாள். இதை நான் தான் கஷ்டப்பட்டு கட்டினேன். இது என் விளையாட்டு வீடு. ஆனால்
அந்த மலைவாளத்தில் இது உடைந்து போய்விட்டது. என்றாள் சோகமாக. லிங்கா அந்த உடைந்த வீட்டை ஸ்கேன் செய்து கொண்டது. அந்த இரவு அனைவரும் தூங்கிய பிறகு லிங்கா காட்டுக்குள் வந்தது. அந்த உடைந்த குச்சிகளை சேகரித்து அந்த குடிசையை மீண்டும் கட்டியது. அடுத்த நாள் காலை மீனா காட்டிற்கு வந்து அதை பார்த்ததும் ஆச்சரியத்தில் நின்றாள். அவள் குடிசை மீண்டும் புதிதாக கட்டப்பட்டிருந்தது. அவள் மகிழ்ச்சியில் அருகில் நின்று கொண்டிருந்த லிங்காவை கட்டிப்பிடித்தாள். நன்றி லிங்கா, நன்றி, மிகவும் நன்றி என்றாள். லிங்கா சில நொடிகள் அமைதியாக நின்றது. அந்த அணைப்பை அது தனது நினைவகத்தில் சேமித்து வைத்துக் கொண்டது. ஒரு மாலை லிங்காவும் மீனாவும் புதிதாக கட்டிய வீட்டுக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வானம் கருமையாக மாறி மழை ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் லிங்கா உடனே பயந்து மீனாவின் பின் சென்று ஒளிந்து கொண்டது. மீனா உடனே சிரித்தபடி அது வெறும் இடிதான், பயப்படாதே லிங்கா என்றார். அதற்கு லிங்கா, இதைப் போல் ஒரு மின்னல் தான் அன்று என் விண்கலத்தை தாக்கியது. கவலைப்படாதே லிங்கா, நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது என்றாள். லிங்கா அந்த வார்த்தையையும் தனது நினைவகத்தில் சேமித்தது. இப்படி நாட்கள் கடந்தன. இருவரும் மகிழ்ச்சியாக காட்டில் சுற்றி திரிந்தார்கள். ஒரு மாதம் கடந்தது. ஒரு நாள் மாலை அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது லிங்காவின் ஆண்டனாவில் ஒரு சிக்னல் வந்தது. உடனே லிங்கா, என் மக்கள் என்னை கண்டுபிடித்து விட்டார்கள். நான் இங்கே இருக்க முடியாது. நான் திரும்பி போக வேண்டும். ஆனால் என் விண்கலம் இன்னும் சரியாக வேலை செய்யவில்லை. மிஷின்களை பற்றி தெரிந்த ஒரு மெக்கானிக் உதவி எனக்கு வேண்டும் என்றது. அப்போது மீனா என் அப்பா ஒரு நல்ல மெக்கானிக், அவரிடம் உதவி கேட்கலாம் என்றாள். அவர்கள் இருவரும் மீனாவின் அப்பாவிடம் சென்று உதவி கேட்டார்கள். பல நாட்கள் அவர்கள் சேர்ந்து வயர்கள் மற்றும் உடைந்த பகுதிகளை சரி செய்தார்கள். இறுதியில் விண்கலம் முழுமையாக தயாரானது. அதில் சந்தோஷம் இருந்தாலும் லிங்கா பிரிந்து போக போறான் என்ற எண்ணத்தில் மீனா மிகவும் சோகமாக இருந்தாள். லிங்கா தன் கிரகத்துக்கு செல்லும் நாளும் வந்தது. அன்று அனைவரும் லிங்காவை வழி அனுப்ப வந்தனர். லிங்கா அனைவருக்கும் நன்றி சொன்னது. மீனா மெதுவாக, நீ நிச்சயம் போக வேண்டுமா? ஆமா மீனா, போக வேண்டும். உன்னுடன் இருந்த நாட்கள் ரொம்ப அழகானவை. என்னால் அதை மறக்கவே முடியாது. நீ செய்த எல்லாவற்றிற்கும் மிக்க நன்றி. மீண்டும் வருவாயா? கிரகங்களுக்கு இடையிலான தூரம் மிகவும் அதிகம். மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் சந்திக்கலாம் என்றது ரோபோ. மீனா சோகமாக கீழே பார்த்தாள். எல்லாருக்கும் பை சொல்லிவிட்டு லிங்கா விண்கலத்திற்குள் சென்றது. கதவு மெதுவாக மூடப்பட்டது. ஆனால் விண்கலத்தின் உள்ளே லிங்காவால் அந்த ஸ்டார்ட் பட்டனை அழுத்த முடியவில்லை. லிங்காவும் மீனாவும் இருந்த ஒவ்வொரு தருணங்களும் லிங்காவின் நினைவுக்கு வந்தது. முதலில் மீனாவை பார்த்தது, மீனா லிங்கா என்று பெயர் வைத்தது, வாழைப்பழம் சாப்பிட்ட சம்பவம், முயல் பயந்து ஓடிய சம்பவம், காட்டில் மின்னும் மின்மினி பூச்சிகள், குடிசை கட்டிய பிறகு மீனா கட்டிப்பிடித்தது. அப்போது லிங்கா ஒரு புதிய உணர்வை புரிந்து கொண்டது, நட்பு. அந்த நேரத்தில் லிங்கா தன்னை அறியாமல் சிரித்தது எதிரே இருந்த கண்ணாடியில் தெரிந்தது. அதை கண்ட லிங்கா தானே ஆச்சரியப்பட்டது. நட்பு என்ற ஒன்று ஒரு ரோபோவையும் சிரிக்க வைக்க முடியும் என்று அது உணர்ந்தது. அதற்கு பின் லிங்காவால் செல்ல முடியவில்லை. விண்கலத்தின் கதவு மீண்டும் திறந்தது. லிங்கா விண்கலம் உள்ளே இருந்து வெளியே வந்தது. மீனா ஆச்சரியமாக பார்த்தாள். நீ போகுந்தில்லையா லிங்கா? என்றாள் மீனா. என் மிஷன் மாறிவிட்டது என் தோழியே. என் புதிய மிஷன் என் தோழியுடன் சேர்ந்து பூமியை ஆராய்வது என்று கூறிக்கொண்டே அது தனது சிக்னல் ஆண்டனாவை அணைத்தது. மீனாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. ஒரு சிறிய சிறுமியும் லிங்கா என்ற ஒரு ரோபோவும் மீண்டும் கைகோர்த்து சேர்ந்து நடக்கத் தொடங்கினர். அந்த அமைதியான நட்சத்திரங்களின் கீழ் அவர்கள் எதிர்பாராத ஒரு நட்பு அங்கே மலர்ந்தது. சில நேரங்களில் நட்சத்திரங்களிலிருந்து வரும் அந்நியர்கள் கூட பூமியில் நமக்கு மிக நெருங்கிய நண்பர்களாக மாறலாம். இந்த கதையோட பாட்டு வேணும்னா பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிரோ. மேலும் இதை போன்ற பல கதைகளுக்கு எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.